ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஷாத சூனியக்காரி ஃபோட்டோவை காமிச்சு மிரட்டிகிட்டு இருக்கா. அடுத்து அவள் என்ன பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த பக்கமாக ஆஹில் வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான்னா, ரூமுக்குள்ளே ஷாதை விட்டுட்டு நம்ம சனம் தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் ஷாதி கிட்ட வேகமாக சிரின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னா, இப்போ மட்டும் நீ வந்து சிரிக்கலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அந்த ஃபோட்டோவை காமிச்சிருவேன் சனம் கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணதும் அவனும் வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான் வேகமாக. அப்போ தான் நம்ம ஆகில் அந்த பக்கமாக போனவன் ரூமுக்குள்ளே சிரிப்பு சத்தம் கேட்குறத பார்த்துட்டு அப்படியே நின்றுடுறான். அவனும் அந்த பக்கம் ஜனத் ப்ளீஸ் என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்கான், அதுவும் கண்களில் கண்ணீரோட. அதுக்கப்புறம் இவன் சும்மா இருக்காம கிஸ் பண்ணுற மாதிரி சவுண்டு கொடு, வேகமாக கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அப்பவும் அவன் வேணான்னு சொல்கிறான். இவன் உடனே ஃபோட்டோவை காமிக்கவும் அவனும் வந்துட்டு பயந்து கிஸ் பண்ற மாதிரி சத்தம் மட்டும்தான் அங்கிருந்து வெளியே போகுது. ஆனா நம்ம ஆகில அதை பார்த்துட்டு என்ன நினைச்சான் அப்படிங்கிறது தெரியல. அவன் இங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளும் வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. காலங்காத்திலே நாசியா கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, நேற்று நைட்டு எனக்கு முதலிரவு, ஆனால் நான் பாட்டிக்கே தூங்கிட்டேனே, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ தான் அவனுமே வந்துட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கான். சாரி சைஃப், நேற்று நான் நல்லா தூங்கிட்டேன் போல, நீயாவது எழுப்பிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறா. அவன் எப்படி எழுப்புவான், அவன் இங்கே இருந்தா தானே. அவனும் சொல்கிறான், நீ நல்லா தூங்கிட்டு இருந்தா டயர்டா, ஸோ அதனால எதுக்கு எழுப்பட்டுன்னு தான் விட்டுட்டேன், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவளோ வந்துட்டு சந்தோஷப்படுறா. பரவாயில்ல, இவன் வந்து கல்யாணம் பண்ண முதல் நாளே என்ன இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனும் அந்த பக்கம் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கான், இவளை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, நான் என்ன சொன்னாலும் நம்புறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஷாதும் ஜனத்தும் ரூமை விட்டு வெளியே வராங்க. அதே டைம் தான் கரெக்டா ஆகிலுமே ரூமை விட்டு வெளியே வரான். அவன் நம்ம ஷாதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் உடனே அங்கிருந்து கீழே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போனா, நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம் ஷாத், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றான். அது வந்து நேற்று நைட்டு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா. அவனும் சொல்றான், அந்த புது பொண்ணு சனம் வந்து சூனியக்காரன்னு தானே நீங்க சொன்னீங்க, ஆனா அவ என்ன இவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு கேட்டா, நான் தான் சொன்னேன்ல அவ இதுவும் பண்ணுவா இதுக்கு மேலேயும் பண்ணுவா, ஏன்னா அவ அவ்வளோ கெட்டவ அப்படிங்கிற மாதிரி சொன்னா. இவனும் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான், ஈத் பெருநாள் வரதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, இந்த ரம்ஜான்ல எப்படியாவது சனம்க்கு எல்லா ஞாபகமே வந்துடணும், அதுக்கப்புறம் அவ உங்க கூட சேர்ந்துடணும், இதுதான் என்னோட துவா, கண்டிப்பா என்னோட துவா நிறைவேறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போ நாசியா வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க, அதாவது மறு வீட்டுக்கு. ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ இந்த நூர்ஜஹானுக்கு ஃபோன் கால் வருது. அவன் இங்கேருந்து ஃபோன் பேசிட்டே வெளியே போயிடுறா. இதை நம்ம ஷாதும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். வெளியே வந்து பேசினா இவளோட ஆள் தான் கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறான், ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. என்ன விஷயம்னு கேட்டால், உங்களுக்கு போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்த ஆளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை விசாரிச்சா அவங்கள பற்றின எல்லா விஷயமும் தெரிய வந்துடும், ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து அவனை கொலை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்களோட எல்லா மூவுமே யாரோ ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அது யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவளுக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது, ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்பிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பின்னாடி ஷாதும் வந்துட்டு, என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க மேயர், யாராவது கால் பண்ணி கெட்ட செய்தி எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுவிட்டு, எனக்கு தெரியும் அது என்ன கெட்ட செய்தின்னு, அந்த ஆளை மட்டும் நாங்கள் உயிரோட பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான், அதுக்கப்புறம் நான் உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன், ஆனால் இப்போ அந்த ஆள் செத்து போனதுனால நீ தப்பிச்சிட்ட, ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்படி நீ தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே இருந்து போயிடுறான். இவளுக்கா இன்னும் வெறி ஏறுது. அப்போ பார்த்தா அந்த சூனியக்காரி அங்கே வந்துட்டு, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா அவன் உனக்கு எதிரின்னு தோணுது, எத்தனை நாளாக அவன் உனக்கு எதிரின்னு எனக்கு தெரியல, ஆனால் அவனோட மானத்தை வாங்கி பழி வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இவகிட்ட காமிச்சிட்டு இருக்கா. அதாவது அந்த சூனியக்காரியும் ஷாதும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ தான். அதை அவள் பார்த்துட்டு கேஷுவலாக அந்த ஃபோட்டோவை வாங்கி கிழிச்சு தூக்கி போட்டுறா. என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு கேட்டா, இந்த ஃபோட்டோவால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என்ன நினச்சிட்டு இருக்க, அவனுக்கு எனக்கு வாக்கியா தகராறுனா என்ன பிரச்சனைன்னு தெரியுமா, எதனால் அவன் எனக்கு எதிரியானான்னு தெரியுமா, அவன் வந்து பாகிஸ்தானில் ஒரு ஆர்மி ஆஃபீஸரு, ஆனால் நான் என்னை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, சொல்கிறேன் கேளு, நான் ஒரு தீவிரவாதி, எங்களோட நோக்கம் என்னன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் என்றைக்குமே ஒரு சகஜமான நட்புறவு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வேணும்னே அங்கேருந்து இங்கே வந்து பாம்பு போடுவோம், இங்கேருந்து அங்கே போயிட்டு பாம்பு போட்டு மக்களை அழிப்போம், இதனால் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தி தான் நான், என்னோட பேர் சசி கபூர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது சூனியக்காரிக்கு ஒன்றுமே புரியலை, ஒரு தீவிரவாதியா இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளும் சொல்கிறா, நீ எனக்கு கொடுத்த ஐடியா வேணா வேலைக்கு ஆகாமல் இருக்கலாம், ஆனால் உன்னோட நோக்கம் சரியானது தான், அந்த ஷாத் அழிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி
சொன்னா இவ்வளோ கேட்குறா, என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. என்ன இல்லை உங்ககிட்ட தான் சக்தி இருக்கே, சூனிய சக்தி. அந்த சக்தினால உன் புருஷனை நீ அன்னைக்கு எப்படி காப்பாத்தினேன்னு நான் தான் என்னோட 2 கண்ணால பார்த்தனே. அந்த சக்தி எனக்கு வேணும். அந்த சக்தியால நான் எனக்கு தேவையான விஷயத்த ஈஸியா பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த ஷாதையுமே ஈஸியா அழிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவளுங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிறாளுங்க. ஆனா முன்னாடி கூட்டு சேர்ந்தது வேற. முன்னாடி இவளை பத்தி அவளுக்கு தெரியாது, அவளை பத்தி இவளுக்கு தெரியாது. இப்போ 2 பேருக்குமே ஒருத்தர் தெரிஞ்சு போச்சு, இவ ஒரு சூனியக்காரி, இவ ஒரு தீவிரவாதின்னு சொல்லிட்டு. இப்போ இவளுங்க 2 பேரும் சேர்ந்து ஷாத், ஜன்னத், அப்புறம் ஆஹில், அப்புறம் நம்ம இந்தியா பாகிஸ்தானை என்ன பண்ண போறாளுங்கன்னு தெரியல. இப்போ மறுநாள் ஆயிடுது, நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பன்னு பார்த்து இவ மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. பட் பலவீனமா இருக்கா. அப்பதான் கரெக்டா அந்த நூர்ஜஹானும் கால் பண்ணி என்னோட ஆட்கள்லாம் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வர வைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரத்தை போட்டு வர வை அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவ்வளோ சொல்லிடுறா. ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த 1 மாசத்துக்கு என்னோட மந்திர சக்தியெல்லாம் வேலையே செய்யாது, நானும் பலவீனமாயிடுவேன், எனக்கு கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஏன்னா இவ்வளோ வேலைக்கு ஆக மாட்டா போலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ கோபப்பட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஷாதும் ஆஹிலும் ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறாரு போல அந்த டாக்டர். அவர் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை சென்ட் பண்ணியிருக்காரு போல. அந்த இன்ஜெக்ஷன் எதுக்கானதுன்னா நம்ம சனம்க்கு போடுற இன்ஜெக்ஷன். அதை சனம்க்கு போட்டோம் அப்படின்னா அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த இன்ஜெக்ஷன் வரதுக்கு லேட் ஆகும். அப்படியே அது வந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிட்டு எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சனம்க்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படின்னு. ஆனால் இந்த விஷயத்த சூனியக்காரியுமே தூரத்துல இருந்து பார்த்துடுறா. ஓ, இன்ஜெக்ஷன்லாம் வர வச்சுட்டு சனமை குணமாக்க பார்க்குறீங்களா, அது நான் இருக்கிற வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கா. இப்போ ரமலான் மாசத்தோட கடைசி நாளுக்கு வந்துட்டாங்க. காலங்காத்தாலே நம்ம சனம் வந்துட்டு ஆஹிலுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஆண்டி கிட்டையும் லத்தீஃப் கிட்டையும். ஆனால் எதுக்காக ஸ்பெஷலாக ஆஹிலுக்காக மட்டும் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. இஃப்தார் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால எல்லாருமே நோம்பு திறக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்போ பார்த்தா ஆஹில் பார்த்துட்டு, வாவ், என்ன இன்னைக்கு எல்லாமே என்னோட ஃபேவரட் ஐட்டமாக செஞ்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்பா ஆண்டியும் சொல்லுது, இது உனக்காக சனம் தான் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஸ்பெஷல், எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கீ அப்படின்னு கேட்டா, ஏன்னா உங்ககிட்ட நிறைய விஷயத்துக்கு நன்றி சொல்லணும், அதுக்காக தான் இது. ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது நீங்கள் யார் என்னன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எங்க கூட நல்லா பழகிட்டீங்க, நல்ல நண்பர்களும் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்குமே வந்துட்டோம். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் எங்களையுமே நீங்கள் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ வரைக்குமே இவ்வளோ விஷயம் நீங்கள் எங்களுக்காக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடையுமே உங்களுக்கு அதுக்காக தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சமைச்சேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு, அப்புறம் ஷாத், உங்களுக்குமே நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு என்வலப்பை கொடுத்துட்ருக்கா. அது என்னது அப்படின்னு கேட்டால், ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கா. ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதில் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கான 2 டிக்கெட் இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியும் கேட்குது. இது பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கான டிக்கெட்டு, அதுவும் இன்னைக்கு நைட்டே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம ஆகிலுக்கோ பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அப்படியே உறைஞ்சி போய் பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இப்போ திடீர்னு போகணும் அப்படின்னு கேட்டால், என்னோட இந்த ஈத் பெருநாளை நான் பாகிஸ்தானில் போய் தான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு கல்யாணமாகி வரப்போகிற ஃபஸ்ட்டு ஈத் பெருநாள் இது. அதை நம்ம நாட்டில் நம்ம ஊரில் நம்மளோட வீட்டில் தானே கொண்டாடணும், அதுக்காக தான் நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கும் ஒன்றும் புரியல, அவனுக்கும் ஒன்றும் புரியல. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ஆண்டிக்கு நம்ம ஜன்னத் பாகிஸ்தான் போகிற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அதனால் அதை வந்து சுனியக்கரைக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுனியக்கரை இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அவ்வளோ மயக்கமாயி கிடக்குறா. ஏன்னா அந்த 1 மாதத்தில் ரொம்பவே பலவீனமாயிட்டா ரமலானோட மந்த்து அப்படிங்கிறதுனால. அவகிட்ட போயிட்டு அவன் இங்கேருந்து போகிறா அப்படின்னு சொன்னா, யார் இங்கேருந்து போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஜன்னத்தும் ஷாதும் இங்கேருந்து பாகிஸ்தான் கிளம்புறாங்க, அதுவும் இன்னைக்கு நைட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம சனமும் கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா இவனும் போயிட்டு ஸ்டாப் பண்ணுறான். எதுக்கு இப்போ உடனே இப்போ கிளம்பணுங்கிற, ஏன் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்டால், ஒரு வீட்டில் வந்து நம்ம எவ்வளோ நாள் தான் தங்குறது ஷாத், அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட வீடும் கிடையாது. அப்புறம் அந்த ஆகில், சரி விடுங்க நம்ம இங்கிருந்து கிளம்பணும், நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் படிக்க ட்ரெஸ் எடுக்க போனா, என்ன ஆகிலுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, அவரோட வீட்டில் அவர் கூட இருக்கிறது எனக்கு என்னமோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு, அதனால இங்கேருந்து கிளம்பி போகணும் ஷாத். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காதல் கதை ஸ்டார்ட் ஆனதும் பாகிஸ்தானில் தானே, அதனால இந்த வருஷம் ஈதை வந்து நான் அங்கே போய் கொண்டாடணும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீட்டில், ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க, வாங்கி இங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனும் எவ்வளோ சொல்லி பார்க்குறான். திடீர்னு இப்படி கிளம்புறதுலாம் நல்லதில்லை ஜன்னத். அது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டில் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்புனா அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்னா அவர் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாரா இங்கேருந்து போக விடாமல் அப்படின்னு கேட்டால், சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கமாக திரும்பிட்டு இருக்கான். அப்புறம் என்ன ஷாத், ப்ளீஸ் ஷாத், எனக்கு இங்கே இருக்கிறதே பிடிக்கல, நான் நம்மளோட வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் படிக்க ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கா. இவன் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த விஷயத்தை போயிட்டு ஆகில்கிட்டயுமே சொல்கிறான். நான் எவ்வளோ சொல்லி பார்த்தா ஆனால் ஜன்னத் புரிஞ்சிக்கிற மாதிரியே தெரியல, அவள் எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனும் சொல்கிறான், எனக்கு தெரியும் என்னோட சனமா அப்படித்தான், அவள் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அப்படின்னா அதுலேருந்து அவள் பின்வாங்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கான். என்ன அகில் பேசிட்டு இருக்கீங்க, ஜன்னத் பாகிஸ்தான் போறேன்னு சொல்றா, அவ மட்டும் அப்படி கிளம்பிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட சனம் நிரந்தரமா உங்களை விட்டு பிரிஞ்சிருவா. அது மட்டும் இல்லாம அந்த இன்ஜெக்ஷனுமே நாளைக்கு தான் வருது, அதை போடுறதுக்காவது சனம் இங்க இருந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினா இவன் என்னடானா அந்த பக்கமா பார்த்துட்டு இருக்கான் அதிர்ச்சியோட. யாரை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம சனம் வந்து கரெக்டாக அங்கே வந்து நின்றுட்டுருக்கா. இவ்வளோ நேரம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தது அவள் கேட்டாலா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.